ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டோஃப்ளிக்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் ரெஃபரன்ஸ் புக்ஸ் நீங்கள் நிறையா கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதில் எதுவுமே எங்களுக்கு புரியவே இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தோம், வளன்னு நிறையா இருக்குது. எதை படிக்கிறதுன்னு எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. எப்படி படிக்கிறதுன்னு தெரில. அதில் ப்ராப்ளம்ஸ் தியரம்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி எங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரியல. உங்களோட நோட்ஸ் அண்ட் வீடியோ பார்க்கும்போது அந்த கான்செப்ட் எங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியுது. அதையே நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதை நாங்கள் ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸில் எதுவுமே தெரியல. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணுன்னே தெரியல. அது ரிலேட்டடாக எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன் ஹர்ஸ்டைனோட டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா புக்கு. உங்களுக்கு நான் புக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? எந்த மெட்டீரியலும் எடுத்துகிட்டு வரல. ஒரு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக். நம்மளோட 5th யூனிட் இருக்கு இல்லையா, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கு நம்ம இந்த புக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்கு. ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சின்ன டாப்பிக்கு மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? நமக்கு அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் செட் தியரி இருக்காது, குரூப் தியரி நமக்கு இருக்கும். ஓகேவா? குரூப் தியரி நம்ம படிப்போம். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் அ குரூப் படிக்கணும். அது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 27th பேஜ். ஸோ நான் டைரெக்டாக அதை எடுத்துடுறேன். ஓகே, இப்போ குரூப் தியரி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு அது என்ன, எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு டெஃபினிஷன் ஆஃப் அ குரூப் வேணும். இப்போ டெஃபினிஷன் ஆஃப் அ குரூப்னால் எல்லா புக்ஸ்லேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஃபனிஷன் கொடுத்துற இடத்துல ஒரு சில இடத்துல நமக்கு தேவையில்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையே இருக்காது. அட்லாஸ்ட் அதை ஃபைனல் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் இதுலேருந்து குரூப்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இதுலேருந்து இதுக்கு ஒரு மேப் ஆகும், இதுலேருந்து இதுக்கு ஒரு ரிலேஷன் ஆகும், அந்த டைமில் இது வந்துச்சு, அந்த மாதிரி நிறைய கதையாக இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு இடத்துல அவங்க அதை ஒரு கன்க்ளூடுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி நம்ம லாஸ்ட்டில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இங்கே நிறையா நமக்கு செட் தியரிலேருந்து இவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. இங்கே டெஃபினிஷன் சொல்லி நமக்கு இங்கே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு தேவை. இப்போ பாருங்கள், a non-empty set of elements G is said to form a group if in G there is defined a binary operation called the product and denoted by dot such that. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க நமக்கு, நான் இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு நான்-எம்ப்டி செட் ஆஃப் எலமெண்ட் இருக்குது. அது எப்போ நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு சில பைனரி ஆப்ரேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த பைனரி ஆப்ரேஷனை நம்ம என்னென்னு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, டாட்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இசட்டுன்னு நம்ம ஒரு இது எடுத்துட்டோம்னா இசட் கம்மா டாட்னு எடுப்பாங்க. டாட்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட், மல்டிப்ளிகேஷன். இப்போ இசட் கம்மா ப்ளஸ்ஸு அப்படின்னா ப்ளஸ்ஸை பொறுத்து, அதாவது அடிஷனை பொறுத்து இசட் ஒரு குரூப்பா அப்படின்னு தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு நான்-எம்ப்டி செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்போ நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னு இருக்குது. இப்போது ஜிங்கிறது அந்த குரூப்புன்னு சொல்லுவோம். ஏ பி ரெண்டுமே ஜியில் இருக்குது அப்படின்னா ஏ டாட் பியும் ஜியில் இருக்கணும். இது மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ராடக்டை பொறுத்து கொடுத்துருக்காங்க. அடிஷனுக்கும் சேம் ரூல் தான். இப்போ ஏ கமா பி ஜிக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஏ பியை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஜிக்குள்ளே இருக்கணும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு, நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் லானா என்ன அப்படின்னா, இப்போ ஏபிசின்னு 3 எலமெண்ட் ஜியில் இருக்குது அப்படின்னா ஏ டாட் பி டாட் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் சி. இந்த ப்ராக்கெட் மட்டும் மாற்றி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பாட்மஸ் ரூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு செய்வோம். அப்போ பி டாட் சியை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்சரை ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஏ டாட் பி ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட சிஎம் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுக்குமே ஆன்சர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை தான் அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, there exists an element E belongs to G such that A dot E equal to E dot E. இந்த மாதிரி இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் இன்வர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கில் இந்த முன்னாடி இருந்த இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு தேவையே இல்லை. ஸோ ஃபைனலாக இங்கே கொடுத்துருக்கிற டெஃபனிஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே அதே மாதிரி இப்போ நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் ஒரு இடத்துல நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்தளவுக்கு தியரம், ரெஃபரன்ஸ், கராலரின்னு கொடுத்துருக்கிற எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு தியரம்னா அந்த 1 மார்க் பேஸில் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பெரிய பேராகிராஃப் வேணாம், ஏன்னா இதில் இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு வேண்டாம். எனக்கு குரூப்னா என்னன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள். இப்போ காமுடேட்டிவ் லான்னு சொல்லியிருக்கிறாங்க. காமுடேட்டிவ் லான்னா என்ன? A.B = B.Aன்னு இருந்துச்சுன்னா அது காமுடேட்டிவ் லான்னு சொல்லுவோம். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த குரூப் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எபிலியன் குரூப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? குரூப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எபிலியன் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே படித்து பாருங்கள். இதெல்லாம் நமக்கு 1 மார்க் பேஸ்லேயே இருக்காது. இப்போ குரூப் எபிலியனா இல்லைன்னா அதை நான் எபிலியன் சொல்லுவோம். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நம்ம ஒரு நோட்டாக எடுத்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அது எபிலியன் குரூப் இல்லைனாலே அதை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? நான் எபிலியன் தான் சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளோட நேச்சர் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம எழுத வேண்டியதில்லை. இப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் எலமெண்ட் அதில் இருக்கும். இப்போ ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி அண்ட் டினோட்டட் பை O of G. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு 1 மார்க்கில் வரும். ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு குரூப்பில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இப்போ நம்ம ரியல் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்டினாலிட்டின்னு சொல்லுவோம், N(n) சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ எங்கள் குரூப்பை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்லியிருக்காங்க. அதை O of Gன்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த G ஃபைனைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? ஃபைனைட் குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகே? இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இப்போது ஒரு பேராகிராஃப்லாம் படித்து பார்க்குறீங்க அப்படின்னா மேஜராக அந்த டெஃபினிஷன் என்ன, ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்களா, அது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காங்களா, இது இப்படி இருந்துச்சுன்னா இப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களா, அதை ஒரு நோட்டாக நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர் ஆஃப் ஜின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபைனைட் குரூப் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதை நம்ம எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே A of S has n factorial elements-னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா see that finite groups which are not trivial do exist. Just note that if the set S contains n elements then the group A of S has n factorial elements. அப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு செட்டு எஸ் இருக்குது, அதில் n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா A of S என்னவா இருக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் உங்களுக்கு என்ன புரியுது, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு லைனில் நீங்கள் அதை ஒரு 1 மார்க் மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் ரெஃபரன்ஸ் புக்லேருந்து நம்ம எடுக்கணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ G கன்சிஸ்ட் ஆஃப் த இன்டீஜர்ஸ் 0 +1 +or-1 +or-2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது எபிலியன் குரூப்பா அப்படின்னு சொல்லி இப்போ உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ இந்த 0 +1 -1 +2 -2 இதெல்லாம் நமக்கு என்ன வரும்? இசட்குள்ளே வரும். இப்போ இசட் டாட்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி போடலாம்? இப்போ மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். இப்படி தான் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவங்க நமக்கு ஒரு தியரி பேஸில் தான் கொடுத்துருக்குறாங்க இதையை. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ப்ராப்ளமாக மாற்றி போட போகிறோம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன? ஏவும் பியும் ஜியில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு A.Bயும் ஜியில் இருக்கணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அதை இந்த இசட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ நான் 1 2ன்னு 2 எடுத்துக்கிறேன் இசட்லேருந்து. ஓகேவா? அப்போ A.B என்ன வரும்? 1.2 = 3ன்னு வரும். 3 பிலாங்ஸ் டு இசட்டா? ஆமாம், 3யும் ஒரு இன்டீஜர் இசட்டில் வரும். ஸோ எனக்கு க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி போட்டு பார்த்து அது குரூப் இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவங்க நமக்கு தியரி பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம தான் ஸ்டெப்ஸ் போட்டு ப்ராப்ளமாக போட்டு அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே நமக்கு போட தெரியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்க்க தான் தியரி மாதிரி இருக்கும். அந்த ஏபிசின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தியரமாக தெரியும். நீங்கள் 1 2 3ன்னு அதை மாற்றி கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதெல்லாம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப டீட்டெயில்டாக போகும். இதெல்லாம் நம்ம அந்த 5th யூனிட் வரும்போது உங்களுக்கு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறக்காக. இப்போ இங்கே பாருங்கள், லெம்மான்னு கொடுத்துருக்காங்களா? இது கண்டிப்பாக நமக்கு 1 மார்க்கில் வரும். இதோட ப்ரூஃப் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு
எக்ஸாம் வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு டெஃபனிஷனோ நம்பர் வச்சு எப்படி வரும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர அதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ரூஃப் எல்லாம் நம்ம போட்டு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ரெஃபரன்ஸ் புக்கில் வச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த லெம்மாவில் என்னென்னன்றது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் ஜி இஸ் யூனிக். இப்போ ஜின்னு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னவாக தான் இருக்கும்னா ஒரே ஒரு நம்பராக தான் இருக்கும். மல்டிபிள் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து இருக்காது அப்படிங்கிறது இதில் சொல்ல வராங்க. ஸோ நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா அடிஷனை பொறுத்தளவுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 0, மல்டிப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு 1ன்னு சொல்லுவோம். அது எந்த செட்டாக இருந்தாலும் ஐடென்டிட்டி எலமெண்ட் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எவ்ரி A belongs to G has unique inverse in G. இப்போ வந்துட்டு ஜின்ட்டு ஒரு குரூப் இருக்குது. இப்போ ஏன்ற ஒரு எலமெண்ட் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு பர்டிகுலர் ஒரு யூனிக் இன்வர்ஸ் வந்து நமக்கு அதுக்குள்ளே இருக்கும். இப்போ 5ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா ஓகே அடிஷனை பொறுத்து அதோட இன்வர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு -5ன்னு சொல்லுவோம். அதுவும் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குரூப்புன்னு சொல்லுவோம். இது ரொம்ப டீட்டெயிலாக லெசனுக்குள்ளே போக வேண்டாம். ஏன் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்காதீங்க. இதில் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா டெஃபினேஷன் ஆஃப் அ குரூப், அதில் இருக்கும் பாருங்க A இன்வர்ஸ் A ஈக்குவல் டு ஈன்னு இருக்கும். அதை வச்சு தான் இது எழுதுறது. இது உங்களுக்கு 5th யூனிட் பார்க்கும்போது இன்னுமே நல்லா புரியும். இப்போ இந்த லெம்மாவை வந்துட்டு நான் ஒரு 1 மார்க் மாதிரி நோட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் டெஃபினிஷன் ஆஃப் அ குரூப்பை நான் நோட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது எபிலியன் குரூப்னா என்னென்னு எனக்கு கொடுத்தாங்க அதை ஒரு நான் 1 மார்க்குக்கு நோட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் லெம்மாவை ஒரு 1 மார்க் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? இதோட ப்ரூஃப் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே இன்னொரு லெம்மா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதையும் ஒரு 1 மார்க் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட ப்ரூஃப் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. தியரி பேப்பர் பொறுத்தளவுக்கு ப்ரூஃப் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நமக்கு புரிஞ்சிச்சுனாலே போதும். இங்கே வந்துட்டு ஏபிசி இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடிஞ்சாலே போதும். அதை நீங்கள் 1 மார்க் மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி ஒரு தியரம் எழுதலாம் அப்படின்னா நமக்கு கொடுக்குறதோ ஒரு எம்சிக்யூ ப்ராப்ளம். எம்சிக்யூன்ற போது நமக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரூஃபில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக நமக்கு தேவை கிடையாது. ஆன்சர் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருந்தால் போதும். ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா இஃப் ஜி இஸ் அ குரூப் சச் தட் A டாட் B the whole square equal to A square into B square for all AB belongs to G show that G must be a abelian கேட்டிருக்காங்க. மஸ்ட் பி எபிலியன்னா என்ன அர்த்தம்? அது கண்டிப்பாக எபிலியனாக தான் இருக்கும்னு அர்த்தம். அப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோ தட்டுங்கிற வேர்ட் நமக்கு தேவையில்லை. ஜின்னு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா A டாட் B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் டாட் B ஸ்கொயருங்கிற கண்டிஷனை பொறுத்து அது வந்து ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? என்ன நோட் பண்ணிக்க போகிறேன் இப்படியும் நோட் பண்ணலாம். இல்லைனா இது இன்னொரு மாதிரி எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஜின்றது ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்குது அப்படின்னா A டாட் B the whole square equal to A ஸ்கொயர் டாட் B ஸ்கொயராக தான் இருக்கும். ஓகேவா? இப்படின்னு நான் ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு எம்சிக்யூ மாதிரி நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இப்போ G is a group in which A dot B whole power I equal to A power I into B power I அதே ஃபார்மேட்டில் இருக்குது. For 3 consecutive integers I show that G is abelian. இப்போ நான் என்ன சொல்லிக்க போகிறேன் இப்போது ஜி வந்து எபிலியனாக இருக்குது ஃபார் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பரை பொறுத்து ஜின்ற ஒரு குரூப்பு எபிலியன் குரூப்பாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்ட்டு நான் ஒரு 1 மார்க் எழுதிக்கலாமா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ரெஃபரன்ஸ் புக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி அதை ப்ராப்ளமேட்டிக்காகவும் நீங்கள் போடலாம். ஒரு 1 2 3 யூஸ் பண்ணி இப்போ இங்கே ஏக்கு 1 பிக்கு 2ன்னு போட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அதை ஒரு எம்சிக்யூவாக நீங்கள் மாற்றி எழுதிக்கணும். இப்போ ஜின்ற ஒரு எபிலியன் குரூப் இருக்குது அப்படின்னா A டாட் B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் டாட் B ஸ்கொயருங்கிற கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னு நீங்கள் இதை ஒரு 1 மார்க்காக மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா?
இப்போ ஆல்மோஸ்ட் ரெஃபரன்ஸ் புக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிற எந்த ப்ராப்ளம்க்குமே எனக்கு ஆன்சர் தெரியலன்னு சொன்னீங்க. அதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கேப் விட்டு படிக்கிறது தான் அதுக்கான ஒரு பிரச்சனை. ஒன்று நம்ம ஸ்கூல் சிலபஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்திருப்போம், இல்லை காலேஜ்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வீடியோ பார்க்கும்போது நமக்கு அந்த கான்செப்ட் புரியும். இப்போ காட்சிஸ் ரூட் டெஸ்ட்னா என்னன்னு புரியும், கன்வர்ஜன் சீரியஸ்னால் என்னென்னு புரியும், காட்சி சீக்வன்ஸ்னால் என்னங்கிறது புரியும். ஆனால் அது ஒரு ப்ராப்ளமாக ரெஃபரன்ஸ் புக்கை பார்க்கும்போது எப்படின்னு நமக்கு போட தெரியாது. அதுக்கான ரீசன் வந்துட்டு நமக்கு லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்காம தான் போட தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டோ, குரூப்பில் கேட்டோ, இல்லை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு தடவை பார்த்து எழுதுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு டாப்பிக்கை படித்ததையுமே அதில் இருக்கிற 50 கொஷினுக்குமே எனக்கு பார்க்காமையே ஆன்சர் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களை இன்னுமே டிமோட்டிவேட் பண்ணும். நமக்கு ஒன்றுமே தெரியலையே, ஐயோ எல்லாத்துக்கும் தெரியுது, நமக்கு ஒன்றுமே தெரியலையேன்ற பதட்டத்தை தான் அது அதிகம் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு கொஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்ற அவசியம் படிக்க ஆரம்பிக்கும் போது கிடையாது. அது எப்போ வரணும் அப்படின்னா, அந்த யூனிட்டில் இருக்க கான்செப்ட் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு முறை போட்டு பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறமா டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது, ஓகே புக்கில் இந்த மாதிரி இருந்துச்சு, இவங்க கொஷின் பேப்பரில் கொஞ்சம் இந்த ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம சேஞ்ச் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு அப்போ வரணும். ஒரு யூனிட்டை படிக்காமல் ரிவிஷன் பண்ணாமல் ஒரு டாப்பிக்கில் டெஃபினேஷனில் இருக்கிற 4 லைனை படித்ததையும் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் எனக்கு போட தெரியணும்னா அதுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னா 4 to 5 இயர்ஸாக ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு, ரீசெண்டாக பிஜிடிஆர்பி முடித்தவங்களுக்கு, இல்லை ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஐடியா வரும். ஸோ நீங்கள் அதை வந்து நினச்சி ரொம்ப உங்களை டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? தெரியலைன்னா ஒரு தடவை 2 தடவை பார்த்து போடுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூஸ் பண்ணி இனிமேல் ப்ராப்ளம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.